குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. குழந்தைக்கு பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டா, 7வது நாள் தான் அது பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் குலாமு முர்தஹினும் பி அகீகத்திஹி, ஒரு குழந்தை அகீகாவுக்கு பிணையாக ஆக்கப்பட்டிருக்கிறான். யுபஹு அன்ஹு யௌமஸ் சாபி, 7வது நாளில் அவருக்காக வேண்டிய அகீகா கொடுக்க வேண்டும். அகீகான்னா என்னன்னு பின்னாடி விளக்குவோம். அதே மாதிரி ஒரு சம்மா, 7வது நாள்ல பேரும் வைக்கணும். 7வது நாள்ல அகீகாவும் கொடுக்கணும், 7வது நாள்ல பேரும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில 1442வது ஹதீஸாகவும், நஸஈயில 4149வது ஹதீஸாகவும், அபூதாவுதுல 2455 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இன்னும் பல நூல்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். 7வது நாள் பெயர் வைக்கணும்னு வரக்கூடியது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, 7வது நாள் தான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல, பல பேர் சொல்றாங்க. பல பேர் அப்படி நடைமுறையும் படுத்துறாங்க. 7 நாள் வரைக்கும் பேர் வைக்காம இருந்துட்டு 7வது நாளைக்கு தான் பேர் வைக்கிறாங்க. சரி, இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ஆனால் இன்னும் பல செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேருக்கு, பல குழந்தைகளுக்கு பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாங்க ஆதாரம் இருக்குது. அதாவது இந்த 7வது நாள் வைக்கணுங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆதாரப்பூர்வமான செய்தி தான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த குறைபாடு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல குழந்தைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே இன்னைக்கு பிறந்தவங்க தூக்கிட்டு வருவாங்க. பிறந்த அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்துட்டு அது ரெண்டையும் இணைச்சு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிற ரெண்டாவது பார்ப்போம். அந்த செய்தி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முன்வீர் அப்படிங்கிறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வீருங்கிற குழந்தைய சஹலுங்கிற ரலியல்லாஹு சஹாபி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முன்வீருங்கிற குழந்தைய கொண்டு வந்தாங்க. எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, சீன உலித, பிறந்த உடனே முன்வீரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில அந்த குழந்தைய உட்கார வச்சு தொடையில போட்டு நினைஞ்சாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க, அப்புறமேல இந்த குழந்தை பொண்ணா புள்ள எங்கப்பான்னு கேட்கறாங்க. இது கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அதாவது பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. பிறந்த அன்னைக்கு, பிறந்த நேரத்திலே கேட்கறாங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு. அப்போ ஒரு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த பேர் இங்க சொல்லப்படல. மா இஸ்முஹு, இந்த பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. கால புலான் இன்னாருந்து ஒரு பேரை சொன்னாங்க. பேரை ஒரு மறந்துட்டார், ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இது நல்லா இல்லை இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்முஹுல் முன்வீர், இந்த பிள்ளைக்கு பேர் முன்விருந்து நான் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்விருந்திர பேரை அவருக்கு சூட்டினார்கள். இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இது புகாரியில 6191, புகாரி ஹதீஸ்ல 6191 என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அவங்க தகப்பனார் கொண்டு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர்னு கேட்கறாங்க. எப்ப கொண்டு வர்றாரு தெரியுமா? ஹீன உலிதன்னு வருது. அந்த ஹதீஸ் வாசகம் ஹீன உலித, பிறந்த நேரத்திலேயே தூக்கிட்டு வந்துட்டாரு. பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. வீட்டுல புள்ள பிறந்த உடனே அவரா ஒரு பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன பேரு? அவர் வச்ச பேரை சொல்றாரு. அந்த பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, என்னப்பா இதா பேரு? முன்ஜிர்னு வச்சுக்க பேரு. முன்ஜிர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். தப்புகளை கண்டித்தால் கண்டிச்சு திருத்தக்கூடியவர்னு அர்த்தம். அப்படின்னு முன்ஜிர்னு பேரை வச்சு விட்டாங்கன்னு இருக்கு. இதுல என்ன விளங்குது? பிறந்த அன்னைக்கே அவர் தகப்பனார் பேர் வைக்கிறாரு. அதே அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சரியில்லைன்னு வேற பேரை மாத்துறாங்க. அப்ப 7வது நாள் தான் நினைஞ்சிருக்கணும். பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. மாத்தும்போது 7ஆம் நாள் கொண்டு பேரை மாத்துறேன்னு இருப்பாங்க. அப்படி சொல்லல.
ஆனா 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது வாஸ்தவம். ஆனால் புகாரில வரக்கூடிய 6194 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அல் அன்சாரி அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ளைய சீன உயித அப்படின்னு அதுலயும் வருது, பிறந்த உடனே தூக்கிட்டு ஒடியாடுறாரு. அபூ தல்ஹா வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு ஒடியாடுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு சம்மாக அப்துல்லா, அப்துல்லான்னு அவருக்கு பேரை வச்சாங்க. பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாரு, உடனே அவருக்கு பேரை வச்சாரு. 7வது நாள் வைக்கல, அன்னைக்கே வைக்கிறாங்க. பிறந்த அன்னைக்கே பேர் வச்சாங்கன்னு முஸ்லீம்ல 3995வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ராஹிம். அது ஒரு சின்ன வயசு வரைக்கும் இருந்துட்டு நினைஞ்சிருச்சு, பால் குடிக்கு பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் வந்து இறந்து போயிட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலித லியல் லைலத்த குலாமுன் ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம். எனக்கு நேற்று இரவு ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு நான் வந்து நினைஞ்சிட்டேன் இப்ராஹிம் தகப்பனார் பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை நான் சூட்டினேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. ராத்திரி குழந்தை பிறந்திருக்கு, காலையில மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி எனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு, அதுக்கு இப்ராஹிம் நபி பேரை நான் சூட்டிட்டேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப ராத்திரி பிறந்த பிள்ளைக்கு ராத்திரியே பேரை சூட்டி போட்டு காலையில வந்து மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பிறந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை. அப்ப அன்னைக்கே பேர் வச்சாங்க என்பது வந்து முஸ்லீம்ல 4279வது ஹதீஸ்ல 4279 அந்த ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அவங்களுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க இல்லையா, ஏற்கனவே சொன்னமே. அந்த புள்ளிக்கு அப்துல்லான்னு பேர் வச்சதுக்கு வந்து எப்படி சொல்லி விடுறாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்துச்சு, முதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய கையினால ஏதாவது நம்ம வாயில ஊட்டி தான் கொண்டு வரணும் அப்படின்னு பிறந்த அன்னைக்கே கொண்டு வர்றாங்களாம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தை வாயில வச்சு அதுக்கு அப்துல்லான்னு பேர் சூட்டினாங்க, அன்னைக்கே சூட்டினாங்க என்று சொல்லி புகாரியில் 5470வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே கருத்து ஏறக்குறைய அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மகன் அப்துல்லாவுக்கு பேர் வைக்கும் பொழுது அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பேர் வச்சாங்க என்ற கருத்து முஸ்லீம்ல 2998வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய இது மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்காக எங்கள்கிட்ட காட்டிருக்கோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம் அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லா அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. முந்திரி என்பவருக்கு வேற ஒரு பேர் அன்னைக்கே வைக்கப்பட்டு அன்னைக்கே ரசூலுல்லாஹ் மாற்றி இருக்கிறாங்க. ஜுபைர் அவர்களுக்கு புள்ள பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லான்னு சொல்லி அவருடைய மகனுக்கு பேர் சுட்டி இருக்கிறாங்க, அன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பிறந்த அன்னைக்கே பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி வைக்கலாம்னு விளங்குது. அப்ப ஏன் நம்ம வைக்கணும்னு இருக்குது அப்படின்னா, அப்ப ரெண்டும் இணைக்கிறதுனா எப்படி இணைக்கணும்னு கேட்டா, 7ஆம் நாளையே தாண்டக்கூடாது. 7 தான் எண்டு. பிறந்த உடனே வச்சிடலாம், அடுத்த நாள் வேணாலும் வைங்க, அடுத்த நாள் வேணாலும் வைங்க. 7ஆம் நாளை கடைசின்னு வச்சுக்கணும். ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்டா, இதுவும் சரியானதா இருக்கு, அதுவும் சரியானதா இருக்கு. 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது நாளை வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 1வது நாளை வைத்து விடலாம். அப்படி ஏதாவது ஒரு ரீசன் ஒரு காரணம் இருந்தா தள்ளி வைக்கிறதா இருந்தா ஒரு 7ஆவது நாளைக்கு தள்ளி கொள்ளலாம். அப்படி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டோமையானால் 7 தாண்டக்கூடாது. 7 நாளைக்கு மேல பேர் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறத விளங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய நல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தாலும் அதை விட தரமான வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் அன்னைக்கு பேர் வச்சாங்கிற ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லீம்ல வருகிறது. ரொம்ப 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 நம்பகமானவர்கள் வழியா வருகிறது. அது சுமாரான நம்பகமான ஆளுக்கு தான், சுமாரான நம்பகமானவர்கள் வழியாக அது அறிவிக்கப்படுகிறது. தரத்தில் வேற இது ரொம்ப கூடுதலா இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அது போக நம்ம வாழ்கிற இந்த காலத்துல அந்த பிள்ளை சர்டிபிகேட், அரசாங்கத்தில் சர்டிபிகேட் எடுக்கிறது, மருத்துவமனையில் ரெக்கார்ட் பண்றது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு பல விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிறந்த அன்னைக்கே ஒரு பேரை சூட்டுவதுதான் அதுக்கு வந்து பல வகையிலையும் நன்மை தரக்கூடியது. பிறந்த அன்னைக்கே பேர் சூட்டுவதுதான் நன்மை தரக்கூடியது என்பதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா ஒன்னு ரெக்கார்ட் பண்ணா தானே அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றது, எழுதுறது, பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேர் இல்லாம வச்சீங்கன்னா நீங்க பேர் சுற்று வரைக்கும் அந்த பெண்டிங்ல வச்சு அப்புறமேல அதை மாத்துறதுக்கு பல சிக்கல்கள் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்முறை விளக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பொருத்தமானதா இருக்கிறது. அன்னைக்கே பேரை வச்சிருக்கிறது என்பது நல்லது.
ஆனால் இன்றைக்கு நம்ம சமூகத்துல பல ஊர்கள்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா? பேர் வைக்கிறதுக்கு என்று ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஒரு விழா, அதுக்கு சில ஏற்பாடுகள், இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டே ஒதுக்குறாங்க. பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெருத்த செலவுல பட்ஜெட் நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? 40 நாளாச்சு குழந்தைக்கு பேரு இல்ல, 6 மாச குழந்தை பேரு இல்ல, பேர் வைக்கிறதுன்னு அதிர்ட்டு கூட்டு போவாங்க, மடியில் இருக்கிற எந்திரிச்சு ஓடுது, அது வரைக்கும் பேர் இல்லாம இருக்குது. எந்திரிச்சு ஓடுற வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இல்ல, பேரு இல்ல. அப்ப 7 தாண்டக்கூடாது என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது பிறந்த அன்னைக்கு பேர் வைங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் நிறைய ஆதாரம் அதுக்கு தான் இருக்கிறது. 7ஆவது நாள் வரைக்கும் வேணா வச்சுட்டு போங்க, அதிகபட்சமா 7 வரைக்கும் அன்னைக்கே வைக்கிறது நல்லது, 7 தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பெயர் வைத்து இன்னும் சொல்ல போனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸ் நான் காட்டினேன். அதாவது முன்வீடு பேர் வச்சது, அபு தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சது, ஜுபைருடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, இந்த ஹதீசுகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க என்பதிலிருந்து அதற்கென்று ஒரு விழா இல்ல, அதற்கொன்று ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி இல்ல, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்ல, அதுக்குன்னு ஒரு செலவு இல்ல என்பது விளக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெயர் சூட்டுவது கூட எல்லாரும் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் பேர் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அபு உசைதுங்கிறவர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்தார முன்ஜிர, அவர் ஆல்ரெடி பேரை வச்சுதான் கூட்டிட்டு வந்தார். தகப்பனே பிள்ளைக்கு பேரை வச்சுட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சரியில்லைன்னு தான் மாத்தினாங்க. நீ எப்படி நான் இருக்கும்போது பேர் வச்சேன்னு கேட்கல. என்ன வழங்குது? பெயர் வைத்தல் என்பது குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கிறதோ அதுக்கு பேருக்கு சில முறைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரி பேர் வைக்கணும். அந்த முறை பிரகாரம் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட்டுக்கணுமே தவிர பேர் வைக்கிறதுக்கு ஒரு விழா, பேர் வைக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட்டு, பேர் வைக்கிறதுக்கு ஒரு செலவு, இதுகளெல்லாம் செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அது நம்ம தவிர்க்கணும். பேர் வைக்கிறதுக்கு இந்த விழாவும் நடத்த